ஓகே, இப்ப நெக்ஸ்ட் ஆண்டி ஒரு டான்ஸ் ஆட போறாங்க. வாங்க. இன்னைக்கு உங்களோட சேர்ந்து இன்னொருத்தவங்கள ஆட போறாங்க. கை கொடுங்கம்மா. அம்மாக்கு போட்டியா? அது யாரு? சிந்தாமணி மேடம் தான். ஐயோ நானா? நான் எப்படிமா? அவங்க என் மாஸ்டர். மாஸ்டரும் ஸ்டூடெண்ட்டும் சேர்ந்து ஆடுங்க. இல்ல இல்ல சொல்லுறேன். மாமா போய் ஆடுமா ப்ளீஸ் மா. இல்ல, வேண்டாம் வேண்டாம். மாஸ்டர் கூட நான் சேர்ந்து ஆடுறது மரியாதையா இருக்காது. இவெல்லாம் எனக்கு போட்டியா? எல்லார் முன்னாடியும் இந்த விஜயாவை தோக்கடிச்சு அசிங்கப்படுத்தினா எப்படி இருக்கும்? என்னப்பா? ஆட்டம் கொஞ்சம் ஓவரா போயிட்டு இருக்கு. ஆமாப்பா, நிக்குள்ள நிக்காது போல இருக்குப்பா. நீ போய் பீச புடிக்கிரு. ஏன்பா? இந்த படத்துல இப்படி பீச புடுங்கிதான் ஓ, நிறுத்துவாங்க. சரிப்பா சரிப்பா. மனோஜ் எங்க? அவர் இன்னைக்கு வரலையே. ஏன் என்னாச்சு? கரெக்டா வந்துருவாரே. இன்னைக்கு கல்யாணம் இருக்குல்ல? கல்யாணமா? ஆமா, இன்னைக்குதான். அதனால அவர் வரமாட்டாரு. கல்யாணம் வரைக்கும் போயாச்சா? எங்க நடக்குது? அவர் வீட்லயே தான் கல்யாணம் நடக்குது. சிம்பிளா பண்றதா சொன்னாங்க. அதனால பாஸ் அங்கதான் இருப்பாரு. இன்னைக்கு வரமாட்டாரு. வீட்லயே நடத்துறாங்களா? இத பத்தி மனோஜ் என்கிட்ட எதுவுமே சொல்லலையே. எனக்கு அத பத்தி எல்லாம் தெரியல. ஆனா அவர் வீட்ல தான் கல்யாணம் நடக்குது. ரொம்ப முக்கியமான சொந்தக்காரங்களை மட்டும் கூப்பிட்டு பண்றதா சொன்னாரு. மனோஜுக்கு தான் கல்யாணம் போல இருக்கு. விஜய் ஆண்டி எனக்கு தெரியாம ஏதோ பண்றாங்க. மேடம் என்னாச்சு? ஒண்ணும் இல்ல. இப்படி நடக்கும் நான் நினைக்கவே இல்ல. அவங்க வீட்ல தானே கல்யாணம்? ஆமா, வீட்ல தான் கல்யாணம். பாஸோட பிரதர்ஸுக்கு திரும்பவும் கல்யாணம் ஆகுறதுக்கு இவங்க ஏன் இவ்ளோ டென்ஷனா போறாங்க? அவ்வளவுதானே. நாங்களும் வரோம். வாங்க வாங்க. மீனா, நம்ம இனிமே நம்ம வெட்டிங் எந்த டேட்ல செலிப்ரேட் பண்றது? ஒரிஜினலா நடந்த டேட்லயா இல்ல இப்ப நடக்க போற டேட்லயா? ஃபர்ஸ்ட் நடந்த டேட் தான் கல்யாண நாளா இருக்கும். ஸ்ருதி, வருஷத்துல 2 டைம்ஸ் வெட்டிங் டேவை கொண்டாடிட வேண்டியதா? அது சரிதான். ஒரு கல்யாணத்தையும் ஆம்பளைங்க ஞாபகம் வச்சுக்க மாட்டாங்க. கரெக்டா சொன்ன சீதா. எங்க மேரேஜ் டேட்டையே முருகன் அடிக்கடி மறந்துடுவாரு. அதை வச்சு நானும் அடிக்கடி சண்டை போடுவேன். அப்போ சண்டை போடுறதுக்கு ஒரு ரீசன் கிடைச்சிருச்சு. மாட்டினா ரவி. உங்க 2 பேர்கிட்டயும் என் பிரதர்ஸ் மாட்டிட்டு முழிக்கிறாங்க. சரி சரி சீக்கிரம் வா. அத்தை, ரேகாக்கு இன்னும் இன்டர்வியூ முடியலையா? இன்டர்வியூ முடிச்சுட்டு வரேன்னு சொல்லியிருக்கா. அதுக்கெல்லாம் போக வேண்டாம்னு சொன்னா எங்க கேக்குறா? சரி வரட்டும். லக்ஷ்மியே பொட்டிவோம், லங்காதகனியே பொட்டிவோம், வரலட்சுமியே. அண்ணா கொஞ்சம் ஃபாஸ்டா போங்கண்ணா. டேய் முத்து, நிக்க மாட்டேங்குதுடா. அண்ணே, நீங்க 2 பேரும் ரொம்ப லக்கி. ஏன்டா? 2வது தடவை உங்களுக்கு பிடிச்சவங்களை கல்யாணம் பண்ணிக்க போறீங்கல்ல? ஏப்பா, அதுக்காக 2வது வேற பொண்ணையா கல்யாணம் பண்ணிக்க முடியும்? முத்து, இந்த வேஷ்டி எல்லாம் எப்படி கட்டுறீங்க? என்ன சார், இப்பவே ட்ரைனிங் எடுக்கலாம்னு ஆசைப்படுறீங்களா? இல்ல சும்மா தெரிஞ்சுக்கலான்னு கேட்டேன் முத்து. ரைட்டு சார். இருங்க சார், முதல்ல ஸ்வேதா ரெடி ஆகட்டும், அப்புறம் இதெல்லாம் கத்துக்கலாம். அண்ணாமலை, என்னம்மா? மூத்தவன் மனோஜுக்கு முன்னாடி அடுத்த 2 பேருக்கு கல்யாணம் பண்றதா மனசுக்கு கொஞ்சம் குறையா இருக்கு. மனோஜுக்கும் பார்த்துட்டு தான் இருக்கிறோமா. அதெல்லாம் கரெக்டாகி நல்லபடியா நடக்கும். இப்ப இந்த கல்யாணம் நடக்கட்டும். ஐயா, மாப்பிள்ளைங்களை வர சொல்லுங்க. ஏ மனோஜே, மாப்பிள்ளைகளை கல்யாணத்துல எனக்கெல்லாம் வேட்டி 5 நிமிஷத்துல வந்து விழுந்துருச்சு. ஏய், எவ்வளவு நேரம்டா? இது என்ன நிஜ கல்யாணமா? பொய் கல்யாணம் தானே? கூப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க, சீக்கிரம் வாடா. நீ ஏன்டா அவ்வளவு காண்டா அவர? ஏப்பா, அவனுக்கும் மாப்பிள்ளை ஆகணும்னு தோணும்ல? யாரு வேணாம்னா பார்லர் அம்மா ஃபோன் போட்டு வர சொல்லுவோம். திரும்பவும் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். என்னடா? நான் ஏன்டா திரும்ப அவளை கல்யாணம் பண்ணிக்கணும்? உன் குழந்தையோட அம்மா வாச்சேடா. டேய், அது ஏன் குழந்தை இல்லடா. அப்படியே சொல்லிட்டு
அவனை ஒரு நாள் மாட்டுவ, அப்ப இருக்கு உனக்கு. டேய் சரி விடுறா, வா போலாம். ஏய் இருப்பா, மாலை எடுத்துட்டு வந்துடுறேன். ஓகேவா? ஓகே முத்து. போலாமா? வா வாங்க வாங்க. வாங்க சார். அண்ணாமலை மாப்பிள்ளைங்க வந்தாச்சு. பாட்டி எப்படி இருக்கான்? ராஜா கணக்கா இருக்கீங்க. போங்க போய் உட்காருங்க. சபைக்கு வணக்கம் சொல்லிட்டு உட்காருங்க. பொறுப்பவனே போட்டிவோம், கூத்தன் மகனே போட்டிவோம். 2 பேரும் குட்டிக்கிங்க. சுந்தர வடிவே மணப்பெண்களை வர சொல்லுங்க. என்ன பசங்களா எல்லாம் ரெடி ஆயிட்டு சொல்லாம அரட்டை அடிச்சிட்டு இருக்கீங்க? அங்க கூப்பிடுறாங்க, வாங்க. அந்த மாலையை கொடுமா. ഓക്കേ സൂപ്പർ. വാങ്ങ പോല. മോളെ നിന്നെ ഈ കോലത്തിൽ കണ്ടതിൽ അച്ഛന് വളരെ സന്തോഷമുണ്ട്. നീ നന്നായിട്ടിരിക്കും മോളെ. മോള് സുന്ദരിയായിട്ടുണ്ടല്ലേ? அண்ணாமலை அவங்க என்ன சொல்றாங்க? பொண்ண மனக்கோலத்துல பாக்குறதுல சந்தோஷமா இருக்குதுன்னு மலையாளத்துல சொல்லிக்கிறாங்க. இருக்காதா பின்ன? சபைக்கு வணக்கம் சொல்லிட்டு உட்காருங்கம்மா. அவையே லட்சுமியே போற்றிவோம், அஸ்வாரோட லட்சுமியே போற்றிவோம், அஷ்டபுஜ லட்சுமி. பாத்தியா அண்ணாமலை, இப்ப எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. நம்ம பிள்ளைங்க விரும்புற பொண்ணுங்களே கல்யாணம் பண்ணி வைக்கிறோம். இந்த முடிவு எடுக்க உனக்கு எவ்வளவு நாள் ஆயிருக்கு? ஆமாமா, எல்லாம் நேரங்கால கூடி வரணும்ல. நாதசுரம் இல்லையா? ஏங்க அதெல்லாம் ரெடியா இருக்கு, இந்த போட்டு விட்டுறேன். போடுங்க. சந்தான லட்சுமியே போற்றிவோம், சாந்த லட்சுமியே போற்றிவோம், சாகுரோத்பவ லட்சுமியே போற்றிவோம். எல்லாரும் கையில பூ எடுத்துக்கங்க, அதுல போடுங்க. ரூபியே போற்றிவோம், கோலாபுர லட்சுமியே போற்றிவோம், சத்யலட்சுமியே போற்றிவோம், சர்வலட்சுமியே போற்றிவோம். ஸ்வேதா, உங்க ஃபேமிலிலயும் இந்த மாதிரி தான் மேரேஜ் பண்ணுவாங்களா? எங்க ஃபேமிலி மட்டும் இல்ல, ஊர்ல எல்லா ஃபேமிலிலயும் இப்படிதான் நடக்கும். ஓ நைஸ் நைஸ். சுதா, இப்ப கூட இந்த மேரேஜ் சிம்பிளா தான் நடக்குது. நம்ம நினைச்ச மாதிரி நம்ம மோளோட மேரேஜ் செய்ய முடியல. ஆதியம் ஓடி போயிட்டு தான் கல்யாணம் பண்ணிட்டாங்க. ஆனாலும் அவங்க லைஃப் ஏனா தானாதான்னு போயிட்டு இருக்கு. நம்மளும் விசாரிക്കുന്ന പോലെ അല്ല ഏട്ടാ, அவங்க ஹாப்பியா தான் இருக்காங்க. என்னால் நம்ப முடியல. பிரம்ம சோதரியே போற்றிவோம், பிரசன்ன லட்சுமியே போற்றிவோம். பார்வதி, நேத்திக்கு சிந்தாமணி வந்துட்டு போயிடுவான்னு பார்த்தா இன்னைக்கு வந்து உட்காந்துருக்கா. அவ வந்ததுல உனக்கு என்ன பிரச்சனை? உன் சம்மந்தி வீட்டு சொந்தம் தானே. அதுங்களே நான் என் சம்மந்தியை ஏத்துக்கல, இதுல இவ வேறையா? எவ்வளவு திமிர வந்து உட்காந்துருக்கா பாரு. கல்யாணம் முடிஞ்சது போயிட போறா, அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருக்கு. 4 பேரும் பூவெல்லாம் இதுல போட்டுருங்க. எந்திர லட்சுமியே போற்றிவோம், யோக லட்சுமியே போற்றிவோம், யவ்வன லட்சுமியே போற்றிவோம். அம்மா எல்லார்கிட்டையும் கொடுத்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு வாங்க. மீனா, முத தடவை கல்யாணம் பண்ணிக்கும் போது வேண்ட விருப்பதான் தாலி கட்டினேன். ஆனா இன்னைக்கு முழு மனசோட கட்ட போறேன். உண்மைதான். நானும் இந்த வீட்டுக்கு வரப்போ இந்த வாழ்க்கை நிலைக்குமான்னு தெரியாத பயத்தோட தான் இருந்தேன். இப்போ பயம் போயிடுச்சா? காலம் முழுக்க உங்களோட வாழ்க்கையை வாழப்போ ஒரு சந்தோஷம் மட்டும்தான் இருக்கு. ஆமா, நம்ம ஃபேமிலில எல்லாரும் இருக்கும்போது நமக்கு மேரேஜ் நடக்கிறது எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. வித்யா, அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் மேரேஜ் நடந்தப்ப நீ போனியா? இல்லங்க, அப்ப எனக்கு அவங்க பழக்கம் இல்ல. ஆமா, அப்ப நானும் பார்க்கல. ஆனா இப்ப அண்ணன் கல்யாணத்தை பார்க்க முடியுது. நமக்கு இந்த மாதிரி திரும்ப மேரேஜ் நடந்தா நல்லா இருக்கும்ல? அதுக்கு உங்க வீட்ல யாருக்காவது ஞாபகம் மறதி வரணும். உங்க வீட்டுல வரக்கூடாதா? ப்ரோ, உனக்கு மேரேஜ் பண்ணணும்னு பாட்டி சொல்லியிருந்தா நீ 2 பொண்ணுங்களுக்கு தாலி கட்ட வேண்டியது வந்திருக்கும்ல. நிலைமை உனக்கு காமெடியா போச்சுல்ல? விஷயம் வீட்டுக்கு தெரிஞ்சா உன் நிலைமை டிராஜடி ஆயிடுமே. அண்ணாமலை, 2வது தடவை உன் பிள்ளைங்க கல்யாணத்தை பாக்குற பாக்கியம் உனக்கு கிடைச்சிருக்கு. 2வது தடவையா? அதாவது என்னன்னா, அது வந்துமா அந்த 2 கல்யாணமும் ஒன்னா நடக்குதல்லம்மா, அத சொல்றான். ஆமா ஆமா, இதெல்லாம் பெரிய பாக்கியம்தான். மனோஜுக்கும் பொண்ணு பார்த்திருந்தா 3 கல்யாணத்தையும் ஒன்னா பண்ணிருக்கலாம். ஏத்த, அதுக்காக அவனுக்கு உடனே பொண்ணு தேன இப்ப கிடைச்சிட போதா? அடுத்தது அவனுக்கு பண்ணிக்கலாம். திருமங்கலத்தை எடுத்துக்கங்க. எல்லாரும் ஆசீர்வாதம் பண்ணுங்க. மம ஜீவன ஹேதுனா கண்டே பத்னாவி சுபகே சஞ்சீவ சதா. ஏய், நீ எதுக்கு இங்க வந்த? என்ன நடக்குதுங்க? என்ன நடந்தா உனக்கு என்னடி? ஓடி வெளியே. எனக்கு தெரியாம கல்யாணம் நடத்தி வைக்கிறீங்களா? ஏய், உனக்கு சொல்லிட்டு தான் நாங்க எல்லாம் பண்ணணுமா? ஏய் ரோஹிணி, இங்க வந்து என்னடி பண்ணிட்டு இருக்க? நீ கூட என்கிட்ட இருந்து மறைச்சிட்டல. என்னடி மறைச்சாங்க? எதுவும் பிரச்சனை பண்ணாம போடி. அண்ணாமலை, இங்க என்ன நடக்குது? அந்த பொண்ணு யாரு? என்ன பிரச்சனை? அது வேற ஒரு பிரச்சனைமா. ரோகிணி, நீ எதுக்கு இங்க வந்த? என்ன ஏமாத்தலான்னு பாக்குறியா? மாப்ள, மணவரையில இருந்து எந்திரிக்க கூடாது, உட்காருங்க. ஏன் சத்யா, என்னக்கே கூட்டு கலைஞ்சிரும் போல இருக்கே. தெரியலையா அத்தை, ஏதோ தப்பா புரிஞ்சிட்டு வந்திருக்காங்க. ரோகிணி சொல்றத கேளு. ஏமாத்தலான்னு பாக்குறியா மனோஜ்? இல்லையா? விட முடியாது. எனக்கு தெரியாம இன்னொரு கல்யாணம் பண்ண பாக்குறியா? ஏய், வெளியே போடி.
நான் எதுக்காட்டி வெளியில போகணும்? இங்க என்ன நடக்குதுன்னு தெரியுமா உனக்கு? விடுறி. திருட்டு கல்யாணம் மனோஜ்க்கு பண்ணி வைக்கிறாங்க அதுதானே? ஏய் என்னடி பைத்தியம் மாதிரி பேசிட்டு இருக்க? சும்மா பொய்யெல்லாம் சொல்லாதீங்க. இன்னும் எங்க 2 பேருக்குள்ள ஒண்ணுமே முடியல. நான் ஒருத்தி இருக்கும்போது நீங்க எப்படி மனோஜ்க்கு இன்னொரு கல்யாணம் பண்ணி வைப்பீங்க? ஏய் இங்க என்ன நடக்குன்னு தெரியாம பேசிக்கிட்டு இருக்கா? மனோஜ் வாயை மூடு. நான் எல்லாமே தெரிஞ்சுதான் பேசிட்டு இருக்கேன். கல்யாணம் பண்ணி முடிச்சிட்டியா? யார் அந்த பொண்ணு? தள்ளுங்க. வெளியே போடி.